சிவனுக்கு நாகங்கள் மிகவும் முக்கியமானவை. நாகங்களில் அப்படி என்ன இருக்கிறது? எங்கெல்லாம் ஞானம் இருந்திருக்குதோ, எங்கெல்லாம் புலன்கள் தாண்டிய உணர்திறன் இருந்திருக்குதோ, அங்கே எப்பவும் நாகம் இருக்கும். என் வாழ்க்கையில முன்னாடி நான் மைசூரை சுத்தி அல்லது மேற்கு தொடர்ச்சி மலைகளோட பல பாகங்கள்ல இருக்கிற காடுகள்ல உட்கார்ந்து நான் சில மணி நேரம் உட்கார்ந்து கண் திறந்தா 12-15 நாகங்கள் நேர என் முன்னால இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த உணர்திறன் இருக்கு. இந்த சக்திகள் அந்த திசையில மாறின உடனே அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அவங்க அங்கே இருப்பாங்க. ஆதியோகி சிவன் அவரோட கழுத்துல நாகத்தை அணியறது பத்தி, அது ஒரு ஊர்வன வகையை சேர்ந்த பிராணி, ஒரு ஊர்ந்து போகணும் உயிரினம், அது அங்கே கீழே இருக்கணும். ஆனா இல்ல, அது அங்க உயரத்துல அவருக்கு பக்கத்துல இருக்குது. ஒரு வகையில சிவன் அறிவுறுத்துறாரு, உணர்திறனை பொறுத்த வரையில அவன் எனக்கு சமமானவன். ஏன்னா உணர்திறன் தான் யோகத்தின் மையம். உணர்திறன் எவ்வளவு ஆழமா இருக்கோ அவ்வளவு ஆழமா நீங்க வாழ்க்கையை உணர்வீங்க. உங்க புரிதலும் அவ்வளவு ஆழமானதா இருக்கும்.